மற்ற கட்சிகள் சிபிஐ சிபிஎம்முக்கு ஒரு தொகுதி குறைச்சு 5 முடிச்சுட்டாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 6 கொடுத்தவங்க 2 தொகுதியை குறைத்து 4 கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகள் என்பது நிச்சயமாக அவர்களுக்கான வெற்றி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த இரட்டை இலக்கம் என்கிற நிலைப்பாடை எட்ட வேண்டும் என்கிற அந்த நிர்வாகிகளுடைய கருத்து ஏற்கப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க பக்கத்துல ஒரு விதமான ஒரு பின்னடைவு என்று கருதினாலும் கூட அதிகபட்சமாக காங்கிரஸ்க்கு அடுத்து கூடுதல் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் பெற்றுவிட்டார்கள் என்கிற பார்வை அந்த கட்சியின் நிர்வாகிகளிடத்துல நிச்சயமா ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்றுதான் கருதுகிறோம். நீங்க சொன்னீங்க அந்த நம்பர்ஸ் நம்ம தெரியலையும் பார்க்கிறோம். இது வரைக்கும் திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ரீகேப் பார்ப்போமே. ஆனால் காங்கிரஸுக்கு கடந்த முறையை விட கூடுதலாக 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிமுகவுக்கு கடந்த முறையை விட குறைவாக 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயுஎம்எலுக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, கோமதேகவுக்கு 2, சிபிஐக்கு 5, சிபிஎம்முக்கு 5 என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏறுமுகத்தில் கடந்த தேர்தலை காட்டிலும் அப்வர்ட் ட்ராஜெக்டரியில் கூடுதலாக சீட்டு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் 2, ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திரு துரைக்கருணா, if you are with us, காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் தான் ஏறுமுகத்தில் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தொண்டர்கள் மத்தியில் அவங்களால ஒரு கன்வின்ஸ் பண்ண முடியும் தானே? ஏன்னா இன்னைக்கு கூடுதலான கூட்டணி கட்சிகள் இணைந்திருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம், தேமுதிக. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கடந்த தேர்தலை விடவும் இந்த தேர்தலில் அதிகமாக கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம், தேமுதிக, இன்னும் 1-2 சிறிய கட்சிகள்லாம் இணைந்ததற்கு பிறகு இருக்கிற தொகுதிகளை குறைத்து கொடுக்க வேண்டிய ஒரு நடைபோது காங்கிரஸ் தாவேகாவை காரணம் காட்டி தாவேகாவோட போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை முன்னெடுத்ததால ஒரு 3 இடங்களை கொடுத்து சிதம்பரம் அதை மீடியேட்டரா இருந்து சரி பண்ணிட்டாரு. இருந்தாலும் கேட்ட 40 இடங்கள், 30 இடங்கள், 35 இடங்கள் எதிர்பார்த்த நிலையில் 3 தொகுதிகளாவது அதிகம் கிடைத்தது என்று காங்கிரஸ் ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டுக் கொண்டதை பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் காங்கிரசுக்கு அடுத்து கூடுதல் இடங்கள், இரட்டை இலக்கம் இடங்கள் அப்படிங்கறத தொடர்ந்து அவங்க வலியுறுத்தி வந்தார்கள். ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து கொடுத்து விட்டு 2 இடங்களை அதிகப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் என்பது அதனுடைய முக்கியத்துவம் என்பது அங்கு அதிகரித்திருக்கிறது. இந்த பார்வை விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில 2 இடங்கள் அதிகமாக பெற்றுவிட்டோம். ஓகே, இப்போ குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்போ வந்திருக்கக்கூடிய கூடுதல் செய்தி, இந்த 8 தொகுதிகளில் 6 தொகுதிகள் தனி தொகுதிகள், ரிசர்வ் தொகுதிகள், 2 தொகுதிகள் பொது தொகுதிகள் அப்படின்னு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் கூட அவங்களுக்கு பொது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் அதே போல திரு SS பாலாஜி அவர்களும் வென்று வந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 2மே பொது தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 8ல் பிரேக் டவுன் பார்த்தா 6 தனி தொகுதிகள், ரிசர்வ் தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறையோட 2 தொகுதிகள் கூட. அதில் 8ல் பிரேக் டவுன் என்று பார்க்கும்போது 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. துரைக்கருணா, உங்களோட வியூஸ், இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருப்பது இயல்பாக பார்க்க முடியுமா? ஏன்னா பொது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்கள ஒரு வளையத்துக்குள்ள நம்ம சுருக்கக்கூடாது, பொது தொகுதிகள் நிறைய போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு பொது அவங்களோட எண்ணமாக இருக்கிறது. இந்த 2 அப்படிங்கிற எண்ணிக்கையை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஏற்கனவே 8 தனி தொகுதிகள், 4 பொது தொகுதிகள், 12 தொகுதிகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக கேள்விப்பட்டோம். அந்த அடிப்படையில குறைந்த 8 தொகுதிகள் கொடுத்தாலும் கூட 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் என்று வருகிற பொழுது பொது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தங்களுடைய அந்த பரவலான ஒரு தலித் சமுதாயத்திற்கான கட்சி என்று அடையாளப்படுத்தாமல் ஒரு பொதுவான அரசியல் கட்சி என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் பயணிப்பதற்கு இது போன்ற பொது தொகுதி ஒதுக்கீடும் பயனளிக்கும்.
இது விடுதலை சிறுத்தைகள் மத்தியில நிச்சயமாக ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அம்சமா தான் பார்க்கலாம் அறியறன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.